Hi students, welcome to Chennai Academy. நம்ம மாற்றம் டெஸ்டுடைய 17வது டெஸ்டுக்கான வேர்டிவ் ஸ்டடி. Then யூனிட் 9 ஓகேங்களா, மீதி எல்லா யூனிட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, லாஸ்டா யூனிட் 9க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கறனா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. மாற்றம்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதுலேயே நம்ம வேர்டிவ் ஸ்டடி போட்ட வீடியோக்கள் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். யூனிட் 4 யூனிட் 5 எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, மேக்ஸ் கொண்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த 2023 இருக்குல்ல, 2023 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் டைப் பண்ணிட்டு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அது நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா, அதுவும் கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து யூனிட் 8 அப்புறம் வந்து யூனிட் 9. ஓகேங்களா, இந்த ரெண்டு டாபிக் இருக்குது. அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, எவல்யூஷன் ஆஃப் 19th century 20th century. ஓகேங்களா, அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக அரசியல் இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஓகே, நான் வேறு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுடைய பரிணாம மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, இந்த இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா, மெயினா இது வந்து இந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரிசர்வேஷன் எப்போ வந்து கான்செப்ட் உருவானது, ஓகே, இந்த எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. அதுதான் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த பாயிண்ட் இருக்கும். ஓகேதா, 10th புக்கில் 2 லெசன்ல. ஓகேதா, யூனிட் 9 9.3 9.4, 10 யூனிட்ல வந்து 10.2 10.3 10.4. ஓகேதா, பட் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 14th லெசன் 15th லெசன் திராவிடியன் ஐடியாலஜி, திராவிட சிந்தனை, அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் அரசியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக வந்து அந்த பஞ்சமி நிலங்கள், ஓகே, நிறைய படங்கள் தான் வந்துருக்குது, அதில் சொல்லியிருப்பாங்க. ரிசர்வேஷன் எப்படி கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இங்க பெரியார் அண்ணா, இதோட எது இருக்குது. அடுத்து யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அந்த டாபிக்ல சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஹார்மோனி, ஓகேங்களா, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இந்த டாபிக் இருக்குது. இது கொஞ்சம் நீங்க வந்து வெளியும் படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்கூல் கண்டென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. 10th யூனிட்ல வந்து சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, பெரியார் பண்ணது, அயோத்தியாசர் பண்ணியது, ஓகேங்களா, ரட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணது, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து 11th புக்கில், ஓகேங்களா, ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 11th புக்கையும் கொஞ்சம் மேபி நம்மளுடைய மெட்டீரியல் இருந்ததுன்னா மெட்டீரியல் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன்லைனில் மெட்டீரியல் பை பண்ணி தான் மெட்டீரியல் இருந்தால் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே வந்து இருக்கக்கூடிய சோர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத், தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் பொருளாதாரத்திற்கான வளர்ச்சி. இது மெயினாக தமிழ்நாட்டுடைய ஜியோகிராஃபி 10th புக்கில் ஒரு யூனிட் இருக்கும். சூப்பராக இருக்கும். லெசன் ஃபுல்லாக நிறைய பாயிண்ட் இருக்கும், ஹைவே எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 12th ஜியோகிராஃபியில் கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரைபல்ஸ் பற்றி இருக்கும். அடுத்து இந்த எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் தமிழ்நாடுக்கு 8th புக்கில் ஒரு லெசன் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் வெளியவும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, கீழே இதே பிடிஎஃப்ல நான் யூனிட் 9 வேர்டிவ் ஸ்டடி, ஓகேங்களா, சரி, யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட 2022 மட்டும் 172 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக நடந்த பல்வேறு எக்ஸாம் டைட்டில் கொடுத்து ஆன்சருக்கு நீட்டாக கொடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.